இல்லறம் இனிமையா இருப்பதற்கான 3 வழிகள் அப்படின்னு நம்ம சிவன் சொன்னதை போன எபிசோட்ல பார்த்தோம். 1, புருஷன் சொல்றதை கேட்டு பின்பற்றி நடக்கணும். 2வது, பொய் சொல்லக்கூடாது. 3வது, புருஷன் கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. இந்த 3மே நீ திறம்பட சரியா செஞ்சா இல்லறம் இனிமையாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சிவன் சொல்ல, சரி நீங்க சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே நான் சீகரிக்கிறேன், இந்த 3ஐயும் பின்பற்றுவதே எனது தர்மம்ங்கிறாங்க. ஒரு கால் என்னைக்கு இந்த 3 விதிமுறைகளையும் என்னால பின்பற்றப்பட முடியாம போகுதோ அன்று என் உயிரை இழப்பேன் அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கல சொல்லிட, சிவனோ சரி ஏன் இப்படி பேசாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பாசத்தோட சிவனோட நெஞ்சில சாஞ்சிடுறாங்க. ஆனா சிவனோட முகத்துல ஒரு கவலை, சொன்னது நிஜமாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை. அவங்க உணர்ச்சி பெருக்கல சொன்னாங்க, அதுக்கு நம்ம சிவன் கொஞ்சம் மூட விட்டாயிட்டார். இந்த பக்கம் தாரகாசுரனும் சிவனும் சதியை இணையறத தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் தேவர்களோட யுத்தம் புரியறதுக்கான அந்த ஆயத்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவரோட அடியால் சொல்றான், சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் ஆயி போச்சு, இதுக்கப்புறமா அவங்க இணையறதை எப்படி உங்களால தடுக்க முடியும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சித்ராசுரன் உடனே போய் சித்ராசுரனை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு அப்படின்னு சத்தம் போறாரு தாரகாசுரன். இந்த தாரகாசுரனுக்காக கடமையாற்றுவதற்காக அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் அந்த சித்ராசுரன், அவனோட சக்திகள் என்ன, அவனை வச்சு எப்படி சிவ சக்தியை இவங்களால பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல, போக போக தான் தெரிய வரும். அந்த பக்கம் தச்சனோட அரண்மனையில தச்சனோட பொண்டாட்டி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு சங்கு முழங்குற சத்தம். அதை கேட்டு அவங்க தடதுப்புன்னு எந்திரிச்சிருக்காங்க. என்னது இது, என்ன சத்தம், ராத்திரி தூங்குற நேரத்துல போய் சங்கு முழக்கம் கேட்கிறதே அப்படிங்கிறாங்க. என்னடா போய் பார்த்தா அரண்மனையோட ஹால்ல நின்னபடி ஒரு 4 அந்தணர்கள் வந்திருக்காங்க. இந்த 4 பேர் யார் தெரியுமா, நம்ம தச்சனோட பிரதர்ஸ், ப்ரோஸ். அந்த 4 ப்ரோஸும் எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம தச்சன் முழிக்கிறார். எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, அதுவும் சங்க முழங்கி கூப்பிடுறாங்க. இருக்கட்டும், என்ன நடக்குது இங்க, இந்த ராத்திரி நேரத்துல சங்க நாதத்தை எழுப்பி எதுக்காக எங்களை உசுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாரு தச்சன். ஓ, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு இவங்க பேசுகிறத டயலாக வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். போன எபிசோட்ல ஒருத்தவர பார்த்தோம், ரிக், யசூர், சாமம் அப்படிங்கிற அந்த 3 வேதங்கள் ஆல்ரெடி இருக்கு. அதைத்தான் எல்லா பேரும் பின்பற்றாங்க. அதுல இருக்கிற மந்திரங்களை தான் இவங்க பயன்படுத்தவும் செய்யறாங்க. அப்படி இருக்க அதர்வனர்னு ஒருத்தர் 4வதா ஒரு வேதத்தை அவர் இயற்றியதா கொண்டு வந்தார். சிவன் கிட்ட காமிக்கணும் சொல்லி குருநாதரோட ஆசிரமத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மேட்டரை கேள்விப்பட்டு தான் இவங்க இப்போ தையோ பியோன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த அதர்வனர் அவர் எழுதின அந்த வேதத்தை சிவனோட அப்ரூவலுக்காக கொடுக்கணும் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு குருநாதரோட வீட்டுல. எப்ப வேணாலும் சிவன் அங்க போலாம், உங்க மாப்பிள்ள அங்க போகலாம், அதை ஆமோதிக்கலாம். ஒரு கால் சிவன் ஒத்துக்கிட்டா 4வது வேதம் ரெடி ஆயிடும். ஆனா அதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு வந்து நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. 4வது வேதமா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாரு தச்சன். அதத்தான் நாங்களும் சொல்றோம், இதுக்கு 4வது வேதம் ஒன்ன பெத்த எங்களை பெத்த நம்ம பிரம்மதேவர் படைச்சது ரிக், யசூர், சாமம்ங்கிற இந்த 3 வேதங்களை தான். அப்படி இருக்க 4வது வேதத்தை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதுவும் நம்ம அப்பா அந்த வேதத்தை ஏற்றாத பட்சத்துல யாரோ ஒருத்தர் ஏற்றின ஒரு வேதத்தை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. நம்ம தச்சனும் இருக்கு என்கிட்ட விட இல்ல, அந்த 4வது வேதத்துக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை அப்ரூவ் பண்ண போற அந்த சிவங்கிட்டயே போங்க, ஏன் மருமக புள்ள கிட்டயே போங்க, நீங்களே ஸ்ட்ரெயிட்டாவே அவர்கிட்ட என்ன ஏதுன்னு எல்லா மேட்டரையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. கேள்வி கணகளை சிவனை நோக்கி தொடுங்கள் அப்படிங்கிறாரு. அதை கேட்டு நம்ம சிவனோட மாமியாரு, என்னது கேள்வி கணகளை தொடுக்கணுமா, அதுவும் நம்ம மருமக புள்ள மேலையா, அவர் கடவுளுங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற மித்த முனிகளுமே ஆமா சிவன் கடவுள், அவரோட ஆற்றலை நம்ம சோதிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. வேதங்களை பத்தி நம்மளை விட அவருக்கு நிறையவே தெரியும். அந்த 4வது வேதம் தகுதி இருந்தா அந்த வேதத்தை சிவன் அனுமதிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லையே, அது சிவனோட உரிமைதான அப்படிங்கிற மாதிரி காசிபரிசி சொல்ல வர எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு தச்சன் சத்தம் போடுறாரு. சிவன் என் மருமக, அவரு அப்ரூவ் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, நீங்க சொன்னீங்களே அந்த 3 வேதங்களையும் நம்மளை விட சிவனுக்கு தான் அதிகம் தெரியும்னு, சோதிச்சு பார்ப்போம். 4வது வேதத்தை அப்ரூவ் பண்ற ரேஞ்சுக்கு சிவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத வேதம் படிச்ச என் தம்பியை சோதிச்சு பார்க்கட்டும். அந்த சோதனையில அவங்க தொடுக்க போற அந்த கேள்வி கணக்குகளுக்கு எல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு புதிய வேதத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த தகுதி சிவனுக்கு இருக்கு அப்படிங்கறத சிவனே ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4வது வேதத்தை ஏற்றுவதில் எங்களுக்கு ஒன்னும் பெருசா பிரச்சனைகளோ பாரபட்சமோ இருக்க போறது இல்ல. 10வதுக்கு சிவன் என்னோட மாப்பிள்ளங்கிறதுனாலயே இந்த மேட்டரை நான் பெருசா கண்டுக்கலன்னு நாளை பின்ன என்ன யாரும் குறை சொல்லிடக்கூடாது, அதுக்கு தான் இந்த சோதனை அப்படிங்கிறாப்ல. போங்க ப்ரோஸ் போங்க, சிவன் கூட கேள்வி கணைகளை தொடுத்து யுத்தம் செய்யுங்கள். அந்த யுத்தத்தில் அவரை விட நீங்க அறிவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த 4வது வேதத்தை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வேதம் ரிஜெக்ட் ஆயிடும். மொத்த வேதங்கள் 3 தான். ஆனா ஒரு கால் சிவன் ஜெயிச்சிட்டாருன்னா வேதங்கள் 4 ஆயிடும். அந்த 4வது வேதத்தை அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அந்த 4வது வேதத்தை ஏத்துக்கிற மாதிரி போயிடும். போங்க போய் கேள்வி யுத்தத்தை தொடுங்க அப்படின்னு தான் தம்பிகளை அனுப்புறாரு. இந்த பக்கம் நம்ம சிவன் ஒரு வழியா ததீசி குருநாதரோட ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. எல்லா பேரும் ஹர 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 மகாதேவ் அப்படின்னு சொல்லி சிவனையும் சதியையும் வரவேற்கிறாங்க. எல்லாரோட முக
முகத்திலையும் ஆனந்தம், சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். ஆசனத்துல அவங்க 2 பேரும் உட்கார்ந்ததும் சிவனோட கால்களுக்கு பாதாபிஷேகம் செஞ்சு, எப்படி பாதாபிஷேகம் செஞ்சு அவருக்குரிய அந்த மரியாதையை கொடுக்கறாங்க. பிறகு சதிக்கும் அதே மாதிரி பாத அபிஷேகம் செஞ்சு கொடுக்கறாங்க. பாத அபிஷேகம் செஞ்சது யாருன்னு தெரியுமா? நம்ம குருநாத ததீஷியோட பொண்டாட்டி. அவர் சாக கடந்துச்ச சதிக்கு அந்த அரக்கனால ஒரு ஆபத்து வரும்போது சதியை காப்பாத்துறதுக்காக அவர் தான் உயிரை கொடுக்க கூட தயங்கல. அந்த நிலைமையில அவருடைய எலும்புகள் எல்லாம் முறுங்கி போய் கிடந்தது, உடைஞ்சு போய் கிடந்தது. வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த தருணத்துல அவரோட எலும்புகள் அனைத்தும் வஜ்ரம் மாதிரி வலிமையடையட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வரம் கொடுத்து என் புருஷனோட உசுரை காப்பாத்துறீங்க, அதுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நன்றி தெரிவிக்கிறாங்க. அந்த நன்றியை நம்ம சிவன் ஏற்றுக்கொள்கிறார். அங்க அதர்வனர் தான் கையில அந்த மந்திர சுவடியை வச்சுக்கிட்டு இருக்க அப்படியே பம்மி பம்மி நிக்கிறார், தயங்கி தயங்கி நிக்கிறார். வாங்க அப்படின்னு நம்ம சிவனே அவங்கள பார்த்து கூப்பிட அவங்கள அப்படியே முன்னோக்கி வராங்க. ஒரு வணக்கத்தை போட்டு பேச ஆரம்பிக்கிறார். எனது பாவ புண்ணியங்களை கணக்கில் கொண்டு அதர்வனர் என்ற ரூபத்தில் பூமியில் அவதரிப்பேன் அப்படின்னு வரம் கொடுத்தீங்க. அதோட இன்னொரு கடமையையும் எனக்கு கொடுத்தீங்க. அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் அணு சனமும் அதை பத்தி யோசிச்சு 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 ஒரு வழியா அந்த கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்று நான் நம்புகிறேன். ஆனா அதோட தரத்தை நீங்க தான் சோதிச்சு பார்த்து நான் அந்த கடமையை, நீங்க இட்ட அந்த கடமையை செவ்வனே செய்து முடித்தேனா அப்படிங்கறத நீங்களே செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலை சுவடிகளை எடுத்து கொடுக்கிறார். சிவனும் அதை அன்போட ஏத்துக்கிறார். அப்படியே கண்களை மூடி தியானத்துக்குள்ள மூழ்கி அந்த ஓலை சுவடுகள் இருக்கிற அத்தனையுமே தன்னுள் கிரகித்துக் கொண்டு எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்களை திறக்கிறார். அதர்வரனால் இன்று இயற்றப்பட்ட இந்த வேதத்தை 4வது வேதமாக, ரிக் யசூர் சாம அதர்வண வேதமாக 4வது வேதமாக இதை நான் அறிவிக்கிறேன், அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதை கேட்டதும் அந்த அதர்வணருக்கு எவ்வளவு சந்தோஷம், ஆனந்தத்துல அழுகையே வந்துருச்சு. அந்த வேதத்துக்கு, அந்த வேதத்தை ஏற்றின அவரோட பேரையே வச்சு அதர்வண வேதம் அப்படின்னு அழைக்கப்படும் வேற சொல்ல காலிலேயே விழுந்துறாரு அவரு. ஆஹா ஆஹா, எப்பேற்பட்ட பேரு, தன்யனானேன் தன்யனானேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குறார். அதே சமயம் கோவத்தோட பிரம்ம புத்திரர்கள், பிரம்மருக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த நம்ம தச்சனோட சகோதரர்கள் 4 பேர் இங்க வராங்க. அந்த வேதத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம், நீங்களும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. வேதம்ங்கிறது 3 தான். இந்த உலகத்தை உருவாக்கும் போது எங்க அப்பன் பிரம்மரால உருவாக்கப்பட்டது. ஞானங்கள் அனைத்துமே அந்த 3 வேதத்திலேயே அடங்கி உள்ளது. அவ்வாறு இருக்க 4வது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அவங்கள ஒருத்தன். அப்படி இருக்க யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு வேதத்தை கொண்டு வந்து நீட்டா அதை அப்ரூவ் பண்ணிருவியா அப்படின்னு கேக்குறாப்ல இன்னொருத்தர். சொல்லுங்க மகாதேவா சொல்லுங்க, உங்க பதில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இன்னொருத்தர். பிரம்மதேவர் எல்லாம் அறிந்தவர், அவர் கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை அளவிடவே முடியாது, உண்மைதான் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இதுவரை ரிஷிகள் முனிகள் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே உங்க அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஞானம் இன்னும் எவ்வளவோ பெருகி கிடக்கு. காலத்துக்கேற்ப நிறைய விஷயங்கள் மாறணும், காலத்துக்கேற்ப நிறைய விஷயங்கள் நடக்கணும். யாரு தகுதியானவர்களோ அவர்களை நோக்கி அந்த ஞானம் போய் சேரத்தான் செய்யும். ஞானத்தை ஒரு பாட்டில் அடைச்சு வைக்கிறது பாவங்கிறார். இப்படி ஞானத்தை ரொம்ப கம்மியா எடை போடுறது அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல ஞானத்தை கிலோ கணக்கிலேயோ லிட்டர் கணக்கிலேயோ யாரால அளக்க முடியுமா? ஞானத்தை அளவிடவே முடியாது. எல்லையே இல்லாத ஞானம்ங்கிற அந்த கடல்ல ஒருத்தவன் மூழ்கி தெளிச்சா அவன் தேடுகின்ற அந்த ஞானம் அவனுக்கு கிட்டுங்கிறார். ஞானத்தை தேடணும்னு ஆசைப்படுறவன் முதல் வேதம் படிக்கணும், அதுக்கப்புறம் உபவேதங்களை படிக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது புத்தகங்கள், அனைத்தையுமே படிக்கலாம், ஞானத்தை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறார். சாமவேதம் இந்த உலகத்துல ஒழுக்க இசையும் முக்கியம் அப்படின்றத எடுத்து உரைக்கிறதா. யசூர் வேதம் எண்ணிக்கையில அடங்கி இருக்கிற அந்த கணிதத்தை, மேக்ஸை எடுத்து சொல்லுதா. ரிக் வேதமோ ஆத்மாவையும் பரமாத்மாவையும் எப்படி அடையிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுது. இந்த 3 வேதங்களால மட்டுமே ஞானத்தோட அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 வேதங்களையும் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு பயன்பெற மனிதர்களுக்கு முதல்ல தேவை ஆரோக்கியம். அவன் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கணும். அவன் உடலானது இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கான அந்த தகுதியை பெற வேணும். அவன் மனசு பக்குவம் அடைய வேணும். யோகம், துக்கம், தவநிலை இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்வதுதான் இந்த 4ஆம் வேதமான அதர்வண வேதம். உலக தர்மத்துக்கு இது அவசியங்கிறாரு நம்ம சிவன். இந்த உலகத்துல எப்படி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 4 இருக்கிறதோ அதே மாதிரி ரிக், யசூர், சாம, அதர்வணன் 4 வேதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறார். என்னையா பேசுற நீயே? அந்த 4 பேர்ல ஒருத்தர் நம்ம சிவனை பார்த்து, யாரையா நீ முதல்ல, யாரு நீ? சுடுகாட்டுல புரண்டது டாஸ் நீ திட்டுறாங்க, நிஜத்திலேயே திட்டுறான். நீயே சரஸ்வதி புத்திரர்களான எங்களுக்கு ஞானத்தை பத்தி எடுத்து சொல்றியா? ஞானம் இல்லாத ஞான சூனிய நீ அப்படின்னு சிவனையே திட்டுறாரு. எந்த வேதத்திலேயுமே இன்று வரை நீ முழுமை பெற்றதே கிடையாது. அராஜகத்தோட மறு அடையாளம், பூத பிரேத அரக்கர்களோட நட்பு பாராட்டுறவனி, அவங்களோட வாழ்றவனி, மயானத்துல எரிந்த பிணங்களோட சாம்பல விபூதியா எடுத்து பூசுறவனி, அப்பேற்பட்ட நீ எங்களுக்கு ஞானத்தை பத்தி எடுத்து சொல்றியா? தப்பு, ரொம்ப தப்பு. இன்று நாள் நீ எங்க முன்னாடி உன்னோட ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு. வேதத்தை அப்ரூவ் பண்றியே, அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத சோதிச்சு பாத்துருவோம். சோதனைக்கு தயாரா அப்படின்னு கேக்குறாங்க. யார? சிவனை பார்த்து கேக்குறாங்க. ஒரு கால் இந்த சோதனையில நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கையில வச்சிருக்கிற அந்த அதர்வண வேதத்தை தீயில பொசுக்கணும், சாம்பலாக்கணும், சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மகாதேவரே யோசிச்சுட்டு இருக்கீங்க? போட்டிக்கு தயார் இல்லையோ
அப்படின்னு எகக்காரமா சிரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவனும் ஒரு சின்ன புன்னகையை பூத்துட்டு எனக்கும் சம்மதம், போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்றாரு. போட்டிக்கான வேலைகளை ஆவணப்படுத்தி கொடுக்கிறது நம்ம ததீசி தான். ஏன்னா அவரோட ஆசிரமத்துல வச்சு தானே இந்த கூத்தெல்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சோ அவங்களை கூட்டு வந்து போட்டி நடக்க போது நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து போட்டியில பங்கெடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க. அங்க அவங்களுக்காக ஆசனம் போடப்பட்டிருக்கு. ஆனா தெற்கு திசையில பார்த்த மாதிரி இருக்கு, சவுத் ஃபேசிங்ல இருக்கு. தெற்கு திசையை பார்த்தாப்ல இருக்கிறது தெற்கு திசை அப்படிங்கிறது மரண திசை. அது கூட தெரியாம எங்களுக்கு தெற்கு திசை பார்த்த மாதிரி அந்த ஆசனத்தை கொடுக்குறீங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு அந்த ஆளு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு கூட பாத்தீங்கன்னா தெற்கு திசை பார்த்தாப்ல இருக்கிற வீடு தான். இவங்க உட்கார்றதுக்கே யோசிக்கிறாங்க, நான் அடுத்த 40-50 வருஷம் அங்கதான் குடியேறவே செய்யணும். ஆனா நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த பதில நம்ம ததீசியே சொல்றேன். என்ன பொறுத்தளவுல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற 4 திசையுமே நான் சமமா தான் பாக்குறேன். ஒரு திசை ஒசத்தினும் ஒரு திசை தாழ்த்தின்னு எல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுங்கிறாரு நம்ம ததீசி. என்னையா ஓவரா பேசுற ததீசி, எங்களையே அவமானப்படுத்துறியா அப்படின்னு ததீசி மேல பாயிறாங்க. நீ வம்புக்குனே பண்ற, நாங்க தோக்கணும் சொல்லி எங்களை தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்கிற இந்த இருக்கையில அமர சொல்கிறாய். ஆனா உன் விருப்பத்துக்கு உன் விருப்ப தெய்வமான சிவனுக்கு மட்டும் வடக்க பார்த்த மாதிரியான திசை இருக்கிற இருக்கையை கொடுத்துருக்கீங்க. இத ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட ஆசனம் வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் போட்டியில பங்கெடுப்போம், இல்லனா இப்பயே கோமா போயிடுவோம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இல்ல அது வந்து அப்படின்னு ததீசி திணறும் போது நம்ம சிவனே அவரே வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அந்த ரிஷிகளோட எண்ணத்தை நான் ஈழேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தெற்கு திசையை நோக்கி இருக்கிற அந்த அரியணையில நான் உட்காந்துக்கிறேன், அவங்க என்னோட அரியணையில வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டோம், அவங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கையில இருந்து எந்திரிக்கிறார். தெற்கு திசை பார்த்தாப்புல இருக்கிற அந்த இருக்கையில போய் அவர் உட்காரும் போதுதான் அத்தா என் மனசு அப்படி குளிருது. சிவன் பார்த்து அமரும் அந்த தெற்கு திசையை நோக்கி நாம இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலான செய்தி. அடுத்து அந்த ரிஷிகள் சிவன் உட்காந்துக்கிட்டு இருந்த வடக்கு திசை பார்த்தாப்புல இருக்கிற அந்த அரியணையில போய் உட்காந்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி விருந்துக்கு வந்திருக்கிற இடத்துல என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இந்த போட்டியை பார்த்து இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க யாருன்னு தீர்ப்பு சொல்ல போறது யாரு அப்படின்னு அந்த ரிஷிகள்ல ஒருத்தர் கேக்குறார். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யார வேணாலும் தீர்ப்பு சொல்றதுக்கு கூப்பிடுங்க, யாருக்கு அருகதை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவரை நீங்க கூப்பிடுங்கன்னு நம்ம சிவனே ஒத்துக்கிறாரு. சொல்றாரு, என் பக்கத்துல இருக்கிற இந்த நந்தி கூட அறிவு கடல்ல மூழ்கி எந்திரிச்சவன் தான், அறிவில் முந்தியவன் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அவங்க நந்தியா, உங்களுக்கே தகுதி இருக்கு, நாங்க ஒத்துக்கல, நந்திய போய் ஒத்துப்போமா, அதெல்லாம் செல்லாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவி தான் இந்த போட்டிக்கு தீர்ப்பு சொல்ல சரியான ஆளா இருக்கும். எங்கள் அன்னையை அந்த தேவி சரஸ்வதியை நாங்க இப்போ இந்த போட்டியை பார்த்து தீர்ப்பு சொல்றதுக்காக கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிவனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த பக்கம் தட்சனோட அரண்மனையில அம்மா அக்காமார்கள் எல்லாம் இருக்காங்க. சதிங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த அரண்மனையே ஏதோ வெறிச்சோடி போன மாதிரி இருக்குன்னு அவங்க கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த மாதிரி மருமக பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுத்து விருந்து உபசரிப்புன்னு நல்லா பாத்துக்க வேண்டிய இந்த வேலையில கேள்வி கணைகளை தொடுங்கள், கேள்வி யுத்தம் புரிங்கள் அப்படின்னு கூட போறத தம்பிகளையே அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மனுஷனை நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் இதோட நிக்க போறதும் இல்ல, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன எல்லை மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஒரு கால அது ஏதாவது செஞ்சு சிவனுக்கு அதுல கொஞ்சம் கோபம் வந்து நம்ம பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிட்டா, இல்ல நம்ம பொண்ணு மேல அவர் கோவப்பட்டுட்டா அப்படின்னு இவங்க வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் நம்ம சரஸ்வதி தேவியும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் பெத்த பிள்ளைங்க, இன்னொரு பக்கம் மகாதேவர். வந்ததுமே என்னோட ஞான திருஷ்டியால மூவுலகில் நடக்கிற எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப நடக்க போற இந்த போட்டியோட அவுட்கம் என்னமா இருக்க போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிள்ளைகளை பார்த்து கேட்க, அதுக்கு அவங்க 4வது வேதமா அதர்வன வேதத்தை சிவன் அப்ரூவ் பண்ண போறாரு. அப்ரூவ் பண்ற தகுதியே அவருக்கு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த போட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி விவாதத்தை ஆரம்பிங்க, யாரு ஜெயிச்சாங்க தோத்தாங்க அப்படிங்கறத நான் தீர்ப்பா சொல்றேன்னு சரஸ்வதி தேவியும் சொல்லிடுறாங்க. அவங்களும் பெத்த தாய்க்கு கும்பிட போட்டு உட்காராங்க. முதல் கேள்வி, வேதத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. வேதத்தின் மகத்துவம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் வேதத்தில் இருக்கிற அந்த மந்திரத்தை அப்படியே எடுத்து சொல்றார், சரியா சொல்றார். அதுக்கப்புறம் விளக்கமும் சொல்றாரு. அந்த மந்திரத்துக்கு ஞானிகளின் மூலமாவோ இல்ல ஞானத்தின் மூலமாவோ நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தை நாம பயன்படுத்திக்கலாம். குருநாதரே இல்லாம சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்களே இல்லாம வேதங்களை படித்து மட்டுமே நாம் ஞானத்தை கத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாப்ல. வேதம் தான் ஞானத்தோட மூலம், எல்லாமே அதில் அடங்கும் அப்படின்னு பதில் சொல்றாரு. சரியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேத சாஸ்திரம் படிச்சவங்க லோகத்துல எங்க இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற அந்த லோகத்துல இருந்து பிரம்மலோகத்தை அடையலாம். அதுவே வேதத்தின் மகிமை. இருக்கிற இடத்துல இருந்தே வேதம் படிச்சவங்களால பிரம்மலோகத்தோட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு எடுத்து சொல்றாரு. என்னையா வேதத்துல இருக்கிற 1-2 வரிய சொன்னா வேதத்தையே கரைச்சு குடிச்சவராயிருவியோ அப்படின்னு சத்தம் போறாரு. இருந்தால் இவ்வளவு சொன்னியே, எது வேதம் கேட்டதுக்கு எவ்வளவோ விளக்கத்தை சொன்னியே, பிரம்மரோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் வேதம்னு ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க.
உடனே நம்ம சிவன் இப்போ அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்மருக்கு எத்தனை முகம் அப்படின்னு கேட்கிறாரு. 4 முகமா? அவருக்கு இருக்கிற முகங்கள் 4 இருந்தா வேதம் மட்டும் எப்படி 3 ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்க வரது புரியலையா? பிரம்மரோட வாயிலிருந்து உதித்த அந்த வார்த்தைகள் தான் வேதம் அப்படின்னு இவங்க பாயிண்ட பிடிச்சாங்க. அவருக்கு 4 முகம் இருக்கு, 4 வாய் இருக்கு. ஒரே டைம்ல அவர் பேச ஆரம்பிச்சாலும் 4 முகத்துல இருக்கிற 4 வாயாலையும் அவரால பேச முடியும், வேதங்களை ஏற்ற முடியும். சோ அவர் அப்படி ஏற்ற முயற்சி பண்ணியிருந்தா 4 வேதங்களும் உருவாகி இருக்குமே, ஏன் இப்ப வேதம் 3 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு இவர் மறுபடியும் பதில் கேள்வி கேட்கிறார். ரிஷி அதர்வரர் இயற்றின இந்த 4வது வேதம் கூட ஒரு வகையில பிரம்மதேவர் இயற்றிய வேதம் தான் அப்படின்னு நம்ம சிவனே சொல்றார். என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவங்க கேட்க, ஒவ்வொரு யுகத்தோட முடிவிலையும் திருஷ்டி புத்துணர்ச்சி அடையுமா, புத்துயிர் பெறுமா. திருஷ்டிய அந்த யுகம் முடிஞ்சதும் மறுபடியும் புத்துயிர் கொடுக்கிறதுக்காக உலகை உருவாக்குற, எப்படி உலகை உருவாக்குற அந்த முயற்சியில் பிரம்மா ஆழ்ந்திருப்பார். எல்லாத்தையும் உருவாக்குற கடமை அவருக்கு உண்டு. அந்த சமயத்துல அத்தனை வேதங்களும் ஞானங்களும் அவருக்குள்ள புதைந்து கிடக்குமா. அதுக்கப்புறம் அந்த புது யுகம் தோன்ற ஆரம்பித்து விட்டால் அவருக்குள் புதைந்து கிடந்த அந்த ஞானங்களும் வேதங்களும் அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு வழங்கப்படும். அதை கொண்டு பயன்பெறுவர்கள் தேவர்களும் முனிவர்களும் திவ்ய சக்தி கொண்ட ரிஷிகளும். ஆனா இந்த யுகத்தை தோற்றுவிக்கும் போது அந்த மாதிரி நடக்கல. பிரம்மாவோட வாயிலாக அந்த 4 வேதங்களும் வெளிப்படும் போது அக்ரீவன் அத்தனையும் அவனுக்கு சொந்தமாக்கினான். அதுக்கப்புறம் தேவர்கள் தான் அவன் கூட போர் புரிஞ்சு அவர்கள் கிட்ட இருந்த அந்த வேதங்களை பறிமுதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிக், யசூர், சாமம் இந்த 3 வேதங்களையும் தேவர்கள் திரும்ப கைப்பற்றிட்டாங்க. ஆனா யுத்தத்துல தோல்வியுற்ற அக்ரீவங்கிறவன் அரக்கன் என்கிட்ட அபயம் தேடி வந்தான். அக்ரீவன் ஒரு அசுரன் தான், ஆனா அவன் வேதங்களை படித்தவன், வேதங்களை தனதாக்கியவன். நான் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தேன். அரக்கனா இருக்கிற இந்த யுகத்திலேயே நீ உன் கையில் இருக்கிற இந்த ஒரு வேதத்தை மட்டும் படிச்சா போதாது, அவங்க எடுத்துட்டு போன அந்த வேதங்களையும் நீ கற்று தேர வேண்டும், அனைத்து வேதங்களையும் நீ புலமை பெற வேண்டும். அந்த மாதிரி நீ இருந்தேன்னா அடுத்த ஜென்மத்துல ரிஷி அதர்வனரா நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வரம் கொடுத்தேன். அந்த வரத்தின் பலனாகத்தான் அதே அரக்கன் இப்போ ரிஷி அதர்வனரா இந்த யுகத்தில் ஜனனம் எடுத்திருக்கிறார். அவர்தான் முன்ஜென்மத்தின் பலனாய் அந்த 4வது வேதத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை மறுபடியுமே இயற்றி அந்த 4வது வேதத்தை நமக்கே திரும்ப கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு நம்ம சிவன். இல்ல, உண்மையிலேயே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கால் நீங்க சொன்னது உண்மையிலேயே நடந்திருந்தா எங்க அப்பா பிரம்மதேவர் இந்நேரம் அதை பத்தி எங்க கிட்ட சொல்லி இருப்பார். நாங்க இப்பயே எங்க அப்பாவை இங்க வர சொல்றோம், அவர் இது உண்மையா பொய்யான்னு எடுத்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கூப்பிடுறாங்க. நம்ம சிவனும் சரி, உங்க சந்தேகம் பிரம்மதேவர் வந்து சொன்னா தான் தெரியும் அப்படின்னா புரியும் அப்படின்னா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல, கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களும் கை ஹூப்பி பிரம்மதேவரை வணங்கி அப்பாவை கூப்பிடுறாங்க. அவரும் வர்றாரு. எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவருக்கு வணக்கம் போட்டா வந்ததும் தட்சனை எப்படி திட்டுவாரோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளையும் திட்டுறாரு. சிவனை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி என்னையும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க தாம் பிள்ளைகளை. சிவனோட கையில் இருக்கிற அந்த அதர்வன ரிஷி எழுதின அந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு சொற்களுமே நான் உதிர்த்த சொற்கள் அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். கேட்டு பிள்ளைகள் எல்லாம் சாக்காயினானுங்க. நிறைஞ்ச மனசோட அந்த 4வது வேதத்தையும் ஏத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாப்ல. கொஞ்சம் கோமாவே சத்தம் போடுறாரு. பிள்ளைகளும் வேற வழி இல்லாம வணக்கத்தை போட்டு ஏத்துக்கிறாங்க. சரஸ்வதி தேவியோ இப்ப அவங்க ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த மந்திரத்துக்கான விளக்கத்தையுமே சொல்றாங்க. வேதங்களை சுயநல எண்ணம் இல்லாம பொது நலத்துக்காக உருவாக்குனதுல சிவனான உங்களுக்கும் பங்குண்டுங்கிறாங்க. சம்பூர்வ உலகத்தை எல்லாருமே தங்கள் ரூபமாகத்தான் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க. மோக மாயைக்கு அப்பாற்பட்டவங்க நீங்க. உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே மூல காரணமே நீங்க தான். மகாதேவரான உங்களை நான் என்றுமே வணங்குவேன் அப்படின்னு சரஸ்வதி தேவியே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டதும் என்ன அறிவில் சிறந்த சரஸ்வதி தேவியே சிவனின் முன்னாடி இப்படி பேசினதும் பிள்ளைகள் ஒரு மாதிரி ஆடி போறாங்க. நானே சொல்லிட்டேன், உங்க அப்பாவும் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமா உங்களுக்கு சந்தேகம்னு பிள்ளைகளை பார்த்து கேட்க. உடனே எல்லாம் ஓடி போய் சிவனோட கால்ல விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க பிரபு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க கொஞ்சம் அகங்காரம் கொண்டு ஞானத்தையே அவமதித்து விட்டோம், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் மமதையில தெரிஞ்சிட்டோம், மன்னிச்சுக்கங்கன்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா நீங்களோ எங்களோட அகங்காரத்தை எல்லாத்தையும் அழிச்சு எங்களோட அகக்கண்ணை திறந்து வச்சிட்டீங்க, கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க. தட்சனோட தம்பிங்க இப்ப சிவனோட கால் அடியில கிடக்குறாங்க. இதே மாதிரி ஒரு நாள் தன்னோட அகங்காரத்தை விட்டு ஒழித்து தட்சணம் சிவனிடம் மன்னிப்பு கேட்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.